இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பொன்னன் அவர்கள். நாள் நவம்பர் 26. பூமியில் பொக்கிஷம் கொண்டவர்களுக்கே கவலை ஆட்கொள்ளுகிறது. கவலைப்படாதீர்கள் என்ற புத்திமதியை 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்ற வசனத்தோடு தொடர்புபடுத்தி, ஆகையால் கவலைப்படாதீர்கள் என்றே இயேசு கூறினார். மத்தேயு 6 அதிகாரம் 24-25 வசனங்கள். இன்று ஜனங்கள் என்ன காரணத்திற்காக கவலைப்படுகிறார்கள்? ஆம், ஜனங்கள் பணத்தை சேவிப்பதாலேயே எல்லா கவலைகளும் உண்டாகிறது என இயேசு தெளிவாக போதித்தார். இன்றைய மானிட வர்க்கம் முழுவதும் இந்த ஒரு காரணத்து நிமித்தமே கவலை என்ற நோயினால் பீடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் வருத்தமான காரியம் யாதெனில், இன்று அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் கூட கவலைப்படுகிறார்கள் என்பதுதான். இக்கிறிஸ்தவர்கள் இன்னமும் தங்கள் பொக்கிஷங்களை பூமியிலேயே தான் வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு மிகவும் பிரியமான உங்கள் குழந்தையின் மேல் உங்களுடைய பொக்கிஷம் இருக்கும் என்றால், நீங்கள் அந்த பிள்ளை நிமித்தம் நிச்சயமாய் கவலை கொள்வீர்கள். உங்கள் பொக்கிஷம் பணத்தின் மீது இருந்தால் பணத்திற்காக கவலைப்படுவீர்கள். உங்கள் பொக்கிஷம் சரீர சுகத்தின் மீது இருந்தால் சரீர சுகத்திற்காக கவலைப்படுவீர்கள். ஆனால் இவைகளிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இயேசு இப்பூமிக்கு வந்தார். ஆம், உலக பொருட்களின் பிடியிலிருந்து அல்லது பண ஆசையிலிருந்து விடுதலையாகும் மாபெரும் ரட்சிப்பு. சகேயுவை பார்த்து, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என இயேசு கூறினார். லூக்கா 19 அதிகாரம் 9 வசனம். எதிலிருந்து சகேயு ரட்சிக்கப்பட்டான்? பண ஆசையிலிருந்தே ரட்சிக்கப்பட்டான். அநீதியான தன் பண விஷயத்தில் பணத்தை திருப்பி கொடுத்து ஒப்புரவாகுவதற்கு அவன் மனப்பூர்வமாக ஆயத்தமாய் இருந்தான். மெய்யாகவே இந்த சகேயு இயேசு அவனுடைய வீட்டிற்கு வந்தபடியால் ரட்சிப்படைந்து விட்டானே. எனவே நமக்கு ஏற்படும் கவலை யாவும் உலகப் பொருட்களை சேவிப்பது நிமித்தமே ஏற்படுகிறது என்ற மாபெரும் உண்மையை நாம் யாவருமே அறிந்து கொள்ள கடவோம். நம் பொக்கிஷத்தை பரலோகத்தில் வைத்து மேலானவைகளையே நாடக்கடவோம். ஜெபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் இருதயம் பரலோக பொக்கிஷத்தில் நாட்டம் கொண்டு பூமிக்குரிய கவலைகளிலிருந்து விடுதலையாக கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.